ஸோ மக்களே, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொல்ல போகிற தகவல் பெரிதும் உபயோகமாக இருக்கும். நேற்று என்னுடைய மெயின் சேனலில் நான் லைவ் வந்திருந்தேன். அதில் ஆரம்பத்தில் ஒரு 9, 10 நிமிஷம் நான் பேசினது யாருக்கும் கேட்கல. மியூட்டில் இருந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா, அப்புறமா கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் அந்த மியூட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பேச ஆரம்பித்தேன். இப்போ அந்த ஆரம்பத்தில் இருக்க அந்த 9, 10 நிமிஷத்தை நான் எடிட் பண்ணி நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். அது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த லைவில் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணாங்களோ அது தெரிய மாட்டேங்குது. நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பேசுறது கேட்கலன்னு யாராவது சொல்லியிருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா பேசியிருந்திருக்கேன் நானும் சவுண்ட் இல்லாம. இப்போ இது பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் வைக்கிறவங்க யாராவது வச்சாங்கன்னா தான் என்னால் பார்க்க முடியும். லைவ் கமெண்ட்ஸ் இங்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம மறுபடியும் அந்த யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு எடிட்டரில் ரிவர்ட் டு ஒரிஜினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு அந்த லைவ் கமெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்துட சான்ஸ் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டூடியோ நான் கூகுளில் டெஸ்க்டாப் மோடில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் அந்த லைவுக்கான அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இதில் எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ட்ரிம் அண்ட் கட் இருக்கு இல்லையா, ஸோ இல்லைன்னா இதில் மேலே டாப்பில் இந்த மாதிரி 3 வெர்டிக்கல் டாட்ஸ் இருக்கும். அதில் பாருங்கள், ரிவர்ட் டு ஒரிஜினல்னு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் பண்ணிடலாம். ஸோ ஆல் எலிமெண்ட்ஸ் அண்ட் எடிட்ஸ் வில் பி ரிமூவ்டு ஃப்ரம் யுவர் வீடியோ. திஸ் சேஞ்ச் கேனாட் பி அன்டன். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு ரிவர்ட் டு ஒரிஜினல் கொடுத்துடுங்க. இப்போ வீடியோ இஸ் பீயிங் ப்ராசஸ்டு, ப்ளீஸ் செக் பேக் லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரிஜினல் வீடியோ அந்த 53 மினிட்ஸோ அது என்னவோ அந்த 10 நிமிஷமோ சேர்த்து நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நமக்கு லைவ் கமெண்ட்ஸ் வருதா இல்லையா நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டு ½ அன் ஹவர் எடுத்துருச்சு போல். நீங்கள் டைமிங்கை பார்க்குறீங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட்டிங் ப்ராசஸில் இருந்தது இல்லையா, ஃபுல்லாக எடிட் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம யூடியூப்பில் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நிஜமாவே எனக்கு சோர்ஸ் இருக்கு இல்லைன்றது சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டெப் எடுப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 51 மினிட்ஸ் 35 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இது வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் வைக்கிறவங்க, அதை நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறப்ப சி வாட் அதர்ஸ் சேட் அபவுட் த வீடியோ வைல் இட் வாஸ் லைவ்னு இருக்குல்ல, அப்படியும் கிடையாது. ஸோ இதில் பாருங்கள், நமக்கு லைவில் கமெண்ட்ஸ் வச்சவங்க எல்லாமே நமக்கு இங்கே பார்க்க முடியுது. அதனால் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் லைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிம்மு எடிட்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா லைவில் அவங்க கமெண்ட் வைப்பாங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிள் ஆகாது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் விசிபிள் ஆகணுன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. ஸோ இப்போ அந்த லைவில் சாட் பண்ண எல்லாத்தையும் நம்ம அப்புறமா கூட நம்ம எத்தனை நாள் ஆனாலும் நம்ம அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறப்ப நம்ம பார்த்துக்கலாம்.